நினைவின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீரின்றி வாழ்வேது தேவா, வின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுவேன், 1000 ஜீவன் உயிர் வாழுவேன். உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கர்த்தர் செய்த நன்மைகள். நல்லா கரங்களை தட்டியமா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கு
தட்டி ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 37வது ஆண்டு நிறைவு நாளில நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் காணப்படுவோம். இன்னும் நமக்கு காலங்கள் இருக்கிறது, நாட்கள் இருக்கிறது. தேவனுக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வில்லியம் கேரி என்கிற தேவனுடைய மனிதர் சொன்னார், தேவனுக்காக பெரிய காரியங்களை, தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடிப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். நாமும் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் சீக்கிரத்தில் பெரிய பெரிய காரியங்களை திருச்சபையிலே செய்ய போகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு மனமும் ஆசீர்வாதமும், ஏற்கனவே நான் பேசின செய்தி தான். ஆனால் இந்த உபவாச நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக்ல பேசும்போது, ஒரு நாள் ஒரு மனம் தேவை, அது குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு மனம் தேவை என்று ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினேன். அதை எடுத்து உங்களோட பேச போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 133 அதிகாரத்தில் கடைசி வசனத்தில், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கன்னு முதலாவது வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இது யார் சொன்னா? இயேசு சொன்னார். 2 உலகத்தை சொல்றாரு. ஒன்று பூலோகம், இன்னொன்று பரலோகம். பூலோகத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் பண்ணுகிற ஜெபத்திற்கு பரலோகத்தில் இருந்து பதில் வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் வைக்கும்போது அது பல இடங்களுக்கு போய் வருகிறது. அது பதில் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், தேவனிடத்தில் வைக்கிற விண்ணப்பங்கள், பூமியிலிருந்து நம்ம இந்த விண்ணப்பத்தை வைக்கும் போது அது நேர எங்க போகிறது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்துல போய், வேதம் என்ன சொல்லுகிறது? அது நமக்கு என்ன செய்யுமா? உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா. எதை நம்ம ஜெபிக்கிறோமோ, ஒரு மனதோடு ஜெபிக்கிறோமோ, அது நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனதினால் வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, 2 பேர் ஒருமனப்படாம ஒரு இடத்துக்கு போக முடியும். அதை வாசிங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? வாழ்க்கையிலே ஆமென், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ ஒரு மனதிற்கு ஒரு 2 பேர், குறைஞ்சது 2 பேர் வேணும். அதனாலதான் இயேசு சொன்னார், 2 அல்லது 3 பேர். ஆமென். அப்ப ஒரு மனம் என்பது இன்னொருவரோட சேர்ந்து கொள்வது.
அப்ப முதல்ல ஒரு ரெண்டு பேர் யாரு அப்படின்னா, மை செல்ஃப் அண்ட் மை சேவியர். அல்லேலூயா. நானும் என் இரட்சகரும். அல்லேலூயா. நானும் என் இயேசுவும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அப்ப நான் பூமியில் இருக்கிறேன், இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆனாலும் அவர் நான் கூப்பிடும் போது என் பக்கத்தில் இருக்கிறார். அதனால நானும் அவரும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல்ல இருக்க வேண்டிய ஒரு மனம், தேவனோடு ஒரு மனம் இருக்க வேண்டும். அதனாலதான் 2 பேர் கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று 20வது வசனத்துல சொல்றாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆராதனைக்கு வரலாம், இல்ல பாட்டு பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், சங்கீதம் வாசிக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் தேவனோடு ஒருமனப்பட்டிருக்கிறோமா என்கிறத நீங்க பர்சனல் பிரேயர்ல தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். தனி ஜெபம் இல்லாத வாழ்க்கை தேவனோடு ஒருமனப்படுகிற வாழ்க்கை இல்லை. அங்கதான் நீங்க கண்டுபிடிக்கவே முடியும். நீங்க ஆராதனையில கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கேதரிங்ல நீங்க கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல ஒரு விசுவாசி தேவனோடு ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். அதுக்கு இருக்கிற தடைகள், பாவங்கள் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு தேவனோடு நம்மளுக்கு லைன் கிளியரா இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சோத்திரம் பண்ணிடலாம், கண்ணை மூடிக்கிட்டு சோத்திரம் 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 பண்ணிடலாம். ஆனா இந்த கண்ணை மூடணும்னு இந்த கண்ணு திறக்கணும். அல்லேலூயா. அது தேவனோடு லிங்க் பண்ணும்போது லிங்க் ஆகுதா, கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த காலத்தில் ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேச முடியும். நீங்கள் லேண்ட்லைன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. ட்ரங்க் புக் பண்ணணும். லோக்கல் அந்த லேண்ட்லைன் ஃபோனில் லோக்கல்னால் நம்ம பேசிடலாம். நம்ம டிஸ்ட்ரிக்டை விட்டு எங்கேயும் பேசணும்னா என்ன பண்ணணும்? ட்ரங்க் புக் பண்ணணும். அப்போ இங்கே உள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸுக்கு நம்ம சொல்லணும், நான் இந்த நம்பரோடு நான் என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன் அப்படின்னு. பொறுங்க சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்றான். அப்புறம் அவனுக்கு நேரம் இருக்கும்போது என்ன பண்ணுவான், அந்த லிங்க், அந்த நம்பர் எடுத்து லிங்க் கொடுப்பான். நம்ம ஃபோனுக்கு கால் வரும். உடனே இப்போ லிங்க் ஆயிரும், நம்ம அவரோடு என்ன செய்யலாம், பேசலாம். ஆனால் இப்போ தேவன் எவ்வளோ வசதியை உண்டாக்கிட்டாரு பாருங்க. முன்னாடி எல்லாம் ட்ரங்க் புக் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எஸ்டிடி பூத்துக்கு போகணும், பூத்தில் போய் உட்காந்து வரிசையில் நின்று ஃபோன் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு நிறைய வசதிகள் வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல ஆண்டவரோட பேசுறதுக்கும் நிறைய வசதிகள் வந்து விட்டது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நமக்கு லைன் கிடைக்கணும், லைன் கிளியர் ஆகணும். ஆமா. அப்படியானால் தேவனோடு நமக்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, அந்த 2 பேர் எப்படின்னா குடும்பத்திலே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆமென். தேவனோடு என்ன இருக்கணும், ஒருமனப்பட வேண்டும். ரெண்டாவது, ஒருமனம் எங்க இருக்கணும்? ஆமா, ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த 5 பேர் 5 தாட்டில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள ஒருமனப்பட வேண்டும். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறாரு. முழு குடும்பம் என்று சொல்றாரு. த ஹோல் ஃபேமிலி, முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய பிதாவை நோக்கி. இவர் யாரு? நம்முடைய தேவன் யாரு? இயேசு யாரு? சொல்லுங்க. முழு குடும்பம். நல்ல சத்தமா சொல்லுங்க. முழு குடும்பத்திற்கும் அவர் அதிகாரி, முழு குடும்பத்துக்கும் நாம காரணர். ஹல்லேலூயா. அதனால முழு குடும்பத்துக்கு அவர் இருக்கிறதுனால அங்க டிவிஷன் வரக்கூடாது, அங்க பிரிவினை வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க, ஆனா மனசுல ஒன்னா இருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் திருமணத்தை ரொம்ப மதிப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டு கல்ச்சர். 20 வருஷம் ஹஸ்பண்ட் மனைவி பேசாம இருப்பாங்க, ஆனா எல்லாம் நடக்கும். நான் ஒரு கேரள் போவோம், ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த பக்கத்து வீட்டில் வருவாங்க. ஒரு 10-14 வருஷமா நான் கேட்பேன் போகும்போது, அவங்க என்ன உங்கள் ஹஸ்பண்ட் பேசுறாரு? இல்லை பேசலை, ஆனால் எல்லாம் நடக்கும்.
எல்லாம் சாப்பாடு துணி வைக்க எல்லாம் வேலை, அவர் சாப்பாடு ஜாமான் வாங்கிட்டு போக வர எப்படி தான் பண்ணுவாங்க தெரியும், எழுதி கொடுப்பாங்க போல். அப்புறம் லாஸ்ட்டாக போயிருக்கும் போது ஒரு தடவை, என்ன அவங்க ஹஸ்பண்ட் பேசிட்டாரு அப்படின்னு. பேசிட்டாரு. 14 வருஷம் கழிச்சு பேசியிருக்கிறார் இந்த மனுஷன். அருமையானவர்களே, இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கு. மனதளவிலே பிரிவு. சரீரத்திலே குடும்பத்திலே ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் மனதளவிலே ஒரு பிரிவினை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு மனம் இல்லை என்றால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அல்ல, முழு குடும்பம் அல்ல. அங்கே என்ன இருக்கிறது? டிவிஷன் ஸ்பிரிட் இருக்கிறது. இதெல்லாம் சரி பண்ணி வரலன்னா அது எங்கேயோ போய் தவறா முடிஞ்சிடும். ஆகவே முழு குடும்பம் என்று அறிக்கையிட வேண்டும். என்னுடைய குடும்பம் முழு குடும்பம். ஆமென். யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமே என்றால் ஹல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்களுக்குள்ளே சில பிரிவினைகள் வருகிறது. அப்ப இதை நம்ம சரி பண்ணி தான் வாழ்க்கையை நடத்துக்கணும். வீட்டுக்கு வீடு என்னதான் இருக்கும்? ஆமா, எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஆனால் இது எல்லா வீட்லையும் இருக்கும். ஆனால் அதை சரி பண்ணி வாழ்க்கை நடத்தணும். சமாளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சமாளிக்கிறது இல்லை, சரி பண்ணுறது. இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம சமாளித்து போகிறோம். சமாளித்து ரொம்ப நாள் போக முடியாது. சவாலே சமாளின மாதிரி. ஆனால் எப்படி போகணும்? சரி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். காலில் முள் இருக்குன்னா கொஞ்ச நாள் தான் வேணால் சமாளிக்கலாம். ஒரு மாதிரி கிந்தி நடப்பான், பார்த்துருக்கீங்களா? ஆனால் ரொம்ப நாள் சமாளிக்க முடியாது. ரொம்ப நாள் சமாளிக்க முடியாது. அதனால் முழு குடும்பம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அந்த குடும்பத்தில் என்ன இருக்கக்கூடாது? பிரிவினையே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் ஒரு மனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் அந்த குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபம் உடனே பரலோகத்தில் போய் கேட்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாய் மாற வேண்டும். அப்போ தனி நபருக்குள்ளே ஒரு மனம், குடும்பத்திலே தேவனோடு ஒரு மனம். தனிநபர்னா தேவனோடு, குடும்பத்திலே ஒரு மனம், மூன்றாவது சபையில் ஒரு மனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ரெண்டையும் கூட கொண்டு வந்துடலாம். ஆண்டவரோடு கூட ஒரு மனமாயிடலாம், குடும்பத்தில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னைக்காவது ஒரு பிரியாணி போட்டால் எல்லாம் சரியாயிடும். என்னைக்காவது சொல்லுங்க. ஆமாம், பிரியாணி போட்டால் எல்லாம் சரியாயிடும். ஒரு கெட் டுகெதர் வச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஆனால் சபையில் பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா டிவிஷனை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். தெரியாது, வெளியே தெரியாது. எல்லாத்துலேயும் இருப்பாங்க. கொயரில் இருக்கலாம், ப்ரேயரில் இருக்கலாம், மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனதளவில் சில காரியங்களுக்கு ஏற்றுக்கிட்டே நிற்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்பிரிட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படி. அதுக்கு முன்னால் என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரே வாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமா, அது வேற வாயின்ற கூடாது. நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வாய் இருக்கணும்? ஒரே வாய். ஒரே வாயில தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட வேண்டும். ரெண்டாவது, ஒரே வாய் இருக்கணும். ஒரே வாயினா என்ன அர்த்தம்? அந்த சபையின் தரிசனத்திலே இணைந்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் ஒரு கவிதை எழுதிருந்தான். என்னன்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அது எப்படி முடியும்? அது நமக்கு சிலர் தெரியும் பாருங்க. என்னன்னா, யாராவது வரணும்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு எத்தனை வயசு? 100 வயது. இதெல்லாம் ஒரு ஆவியனுடைய பரிமாற்றங்கள். நம்முடைய ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, ஹியூமன் ஸ்பிரிட்டினுடைய பரிமாற்றங்கள். அதில் தான் மெஸ்மரிசம், கிப்னாடிக்சம் எல்லாம் நம்ம ஹியூமன் ஸ்பிரிட்டினுடைய பரிமாற்றங்கள்.
ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தும்மல் வந்துட்டுனா யாரோ என்ன வைகிறாங்க. ஆனால் வேற ஒரு இடத்துல ஏதாவது வந்துச்சுன்னா யாரோ என்ன நினைக்கிறாங்கம்மா. எதில் வாட்ஸ்அப்பில் நினைக்கிறாங்களா இல்லை எதில் நினைக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் வந்து இந்த இன்விசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ், ஏதோ ஒரு மாற்றங்கள் பரிமாற்றங்கள் இருக்கிறது. இப்போ சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சபை மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருமனப்பட்டு ஒரே வாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே வாய். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரே வாய் என்கிறது ஒரு மனதை காட்டுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதுவாரு, நீங்கள் ஒன்றையாவது வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது. பெருமை காட்டுறது, சீன் விடுறது, பெருமைக்கு செய்யறது, அது செய்யாமல் ஒன்றையாவது வாதினாலாவது வீண் பெருமைக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யாம ஒரு மனம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஒரே வாயை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இப்ப நீங்க கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரங்கும் போது ஆளுக்கு ஒரு வார்த்தை வருதுகிறது. ஆனா அந்த ஒரே வாய் எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒரு பல்லவியை சொல்றேன் பாருங்க. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை. அல்லேலூயா. சரி, இப்போ மறுபடி பாட போறீங்க பாருங்க. எப்படி பாடுனீங்கன்னா, நான் வாய் அசைப்பே, நீங்க பாடுவீங்க. இப்போ என்ன ஆகும்? ஒரே வாயிரும், வாயாயிரும். 1 2 3 4. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடல் பாடும்போது எல்லாத்துக்கும் ஒரே வாய் வந்துடுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். அல்லேலூயா. அதுவும் நல்ல மியூசிக்கு தக்கபடி, தாளத்துக்கு தக்கபடி போட்டு உருட்டாம உலட்டாம கரெக்டாக படித்தோம்னா எல்லாத்துக்கும் என்ன வாய் வந்துடும்? ஒரே வாய் வந்துடும். ஆனால் அந்த பாடலை மிஸ் பண்ணிட்டு ஆராதனைக்கு வர்றாங்க பாருங்க, பாவம். அவங்க நினைச்சாலும் பாவம் இல்லை. பாடல் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நான் பாடும்போது என் உதடுகளும் இங்கே தான் ஒன்னஸ் உண்டாகுது. இந்த ஒரே வாய் எதில் உண்டாகுது? ஒருத்தங்க ஒரு பாடும்போது ஆனா நீங்க போட்டோ எடுத்து பாருங்க. அப்ப அப்படி ஸ்டில் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் குருவி குஞ்சு மாதிரி அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாம் மௌனச்சாமியார் மாதிரி வாயை மூடி வச்சிருப்பாங்க. சில நேரம் சில ஸ்டில் எடுப்பானுங்க. ஸ்டில்லு பார்த்து கவனிச்சு எடுக்கணும். நம்ம எதையாவது வாயை ஓனி வச்சுக்கணும் எடுத்துட்டு வாய் எங்கிட்ட அது போய் இழிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ன? அப்ப பாடல் பாடும்போது என்ன உண்டாகிறது? ஒரே வாய் உண்டாகிறது. அல்லேலூயா. பாடல் பாடுறவங்களும் பிராக்டிஸ் பண்ணி ஆயத்த ஜபம் பண்ணி பாடினா தான் ஒரே வாய் வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் இழிஞ்சிட்டு போயிடும். ஒரே, ஏன்னா பாடல் தெரியலைன்னா என்ன பண்ணுவீங்க? பாடல் தெரியாம உட்காந்துக்கிட்டு, அதான் பாடல் முன்னாடி தெரியப்படுத்தணும். என்ன பாடல் பாடுறோம், என்ன ஸ்கேலு, அந்த நேரத்தில் ஸ்கேலை மாத்துறது, அப்புறம் ஆளை மாத்துறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே வாயில கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த ஒரே வாயில கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் வந்து இறங்கும். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அதனால இந்த ஆராதனைக்கு வந்த நீங்க பாடல் பகுதியெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. நீங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், மனம் திரும்பிட்டு பாடல் பகுதியில் உள்ள இருங்க. ஏன்னா அங்க எப்படி பாடுறோம்? எல்லாரும் சொல்லுங்க, ஒரே வாய். ஹல்லேலூயா. ஒரே ராகம், ஒரே டியூனு, ஒரே ரிதம். அப்படி பாடும்போது பாடுங்க. இதுல நம்ம என்ன, நம்ம பாடுறதுல நீங்க பாடல எனக்கு பிடிச்சதுன்னா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க வெளியே நின்று கேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா?
ஒரே வாயா இருக்கும். அல்லேலூயா மட்டும் ஒரே வாயா இருக்கு. மற்றதெல்லாம் நான் மேலே கேட்டுட்டு தான் வருவேன் உங்க பாட்டை. அல்லேலூயா. ஒன்று வித்தியாசமா இருக்கும். ஆனா அல்லேலூயா வந்துட்டா என்ன ஆயிருது? ஒரே வாய் வந்துருது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப இந்த ஒரே வாய் வரும்போது என்ன நடக்குன்னா, ஒரு மனம் அங்கே உண்டாயிரும். ஒரு மனம் வந்த உடனே பாடல் பகுதியில் தேவ பிரசன்னங்கள் இறங்கும். அதனால முதல்ல நல்ல கவனிங்க, பாடலை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாடல் முதல்ல துதி பாடலை சூஸ் பண்றீங்க. அது ஃபர்ஸ்ட் வாட்ஸ் பீட்ல வரலாம் அல்லது 2/4ல வரலாம். ஆனா நடுவில் ஒரு 6/8 பாட்டு இருக்கணும். அந்த 6/8 கை தட்டுங்க பார்க்கலாம். டங் டங் டங்குன்னு அடிக்கதான். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம். இயேசு இந்த மாதிரி ஒரு பாட்டை செலக்ட் பண்ணணும். 6/8 செலக்ட் பண்ணி முதல்ல வால்ஸ் படிக்கலாம் ஆரம்பத்துக்கு. ரெண்டாவது 2/4 படிக்கணும். மூணாவது என்ன பாட்டு செலக்ட் பண்ணணும்? 6/8ல நல்ல மக்களை கையை தட்டி வைக்கணும். எப்படி கை தட்டுற? வடை சுடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா என்ன செய்ய வைக்கணும். இந்த பையங்களை இப்போ நேற்று 2-3 பையங்க வந்தாங்க. அவனோட கையை தட்ட வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடுறேன். ஆனால் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதனால் இப்போ யாருமே ஜென்ஸும் வர்றதில்லை, லேடிஸும் வர்றதில்லை ஆயத்த ஜபத்துக்கு. இந்த 2 பையங்க மட்டும் வர்றாங்க. அதில் நேற்று ஒரு வாலிப தம்பி வருவாங்க. ஆனால் அவனுங்க ஸ்தோத்திரம் பண்ணா கையை ஒய்த்திக்கிட்டு போயா அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா. பாலகர் குழந்தைகள் வாயில தேவன் எதை உண்டு பண்ணுவார். ஆமென். அது எனக்கு, நானும் ஒரு சின்ன பையன் மாதிரி உட்காந்துக்கிட்டேன் அவங்க கூட. சரி இருக்கட்டும், காலங்கள் மைண்டு தானே முக்கியம். மைண்டில் நான் பெரிய சீனியர்னு நினைக்காம சின்ன பையன் நினச்சிட்டோம்னா தேவ பிரசன்னம் அங்கேயே வந்துடும். அல்லேலூயா. நான் பெரிய சீனியர்னு நினைக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம ஜூனியர்னு தான் நினைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொன்னேன்? ஒரே வயது அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொன்னேன்? அப்டேட்டு. கரெக்ட். 6/8ல ஒரு பாட்டை பாடும்போது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை கொண்டு வரணும். எல்லாம் கைத்தட்டணும், எல்லாம் ஆவியில் நிரம்பணும். அதுக்கு பிறகு ஒரு ஒர்ஷிப். இப்போ அதுக்கு பிறகு என்ன கொண்டு போயிடணும்னா ஒர்ஷிப்புக்கு போயிடணும். ஒர்ஷிப் போகும்போது கிவ், கொடுக்கிறது. மகிமை உமக்கன்றோ, இந்த மாதிரி நிறைய ஒர்ஷிப் சாங் இருக்கும். பெரும்பாலும் ஒர்ஷிப் சாங் ஸ்லோ பீட்டில் இருக்கும், வால்ஸில் இருக்கும். அதை நீங்கள் பாடும்போது அதுக்கு முன்னாடி இந்த 6/8ல பயங்கரமான இதாக இருக்கணும். அலுங்காமல் குலுங்காமல் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை அர்ப்பணித்து என்ன செய்யணும்? கையை நல்லா என்ன செய்யணும்? தட்டி நல்லா பாடி சில மிரக்கல்ஸை கூட அதில் ரிசீவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒர்ஷிப்பில் கொஞ்சம் காமா இந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தையும் கொழுப்பை உண்ட மாதிரி நம்ம ஆராதனை இருக்கும். சிலர் ஒரே பீட்டில் போகக்கூடாது. எல்லா பீட்லையும் நம்ம 3 பீட்லையும் பாட்டு இருக்கணும் ஒரு ஆராதனையில். ஆமென் சொல்லுங்க. ஒரு குழம்புல என்னென்ன டேஸ்ட் இருக்கு? முதல்ல உப்பு தானா? சரி இருக்கட்டும். உப்பை கொஞ்சம் குறைச்சி தின்னுங்க. உப்பு, உரப்பு, புளிப்பு, இது 3 முக்கிய குணங்கள். குணமா சுவைகள். உரப்பு, உப்பு, புளிப்பு, அதுதான் உரப்பு. அது காரம். காரத்தை தான் உரப்புன்னு சொன்னேன். இங்கே காரம் தானே அது உரப்பு. ஆமாம், உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் இப்புன்னு வருதா? அது எதுக்கு இம்மு போடுறீங்க? இப்போ இப்படி சொல்லுங்க, என்னென்ன 3 டேஸ்ட்டு சொல்லுங்க. இதுல ஒரு வாய் வரல பாருங்க. ஒருத்தர் உப்பு உரப்புங்கார், ஒருத்தர் உரப்பு உப்புங்கார். எப்படியோ குழப்பறல. இப்போ சொல்லுங்க, உப்பு, உரப்பு, புளிப்பு. இப்போ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரே வாய் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது வேற வாய். சரி,
இப்ப கவனிங்க, இந்த ஒரே வாயினால கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அப்ப சபையில ஒரு மனம் மட்டும் இல்ல. செப்பனியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவாங்க. இப்ப என்னன்னா, அப்பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. வொர்ஷிப்ல என்ன இருக்கணும்? ஆமா, அவருடைய பாஷைகளை நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணுவேன்? பாஷைகளும் இருக்கணும். Do not sing only Tamil. நான் ஆரம்ப காலத்தில் இங்கிலீஷ் கோரஸ் பண்ணும். எங்க இருக்கும்போது, கூரை சர்ச்சில் இருக்கும்போது இங்கிலீஷ் கோரஸ் போடும். ஒரு பல்லவி இருக்கும். அப்ப பாடல 3 லாங்குவேஜ் இருக்கணும் குறைஞ்சது. ஒன்னு தமிழ், இன்னொன்னு மலையாளம், இன்னொன்னு என்னது? இங்கிலீஷ். இந்த 3 இருக்கணும். பாஷைகள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பாஷைகள் இருக்கும்போது சிலருக்கு மலையாள பாட்டு பிடிக்கல. இப்ப நம்ம இந்த பாட்டுல பாடல எண்ணி ஸ்துதிக்குவான், இது மலையாள பாட்டு இல்லைன்னா அப்புறம் தான் டப்பிங் எடுத்தது தமிழுக்கு. அப்ப சில பாட்டு அந்த மாதிரி ஒரிஜினல் நல்லா இருக்கும். அப்ப பாஷைகள் அதுல இருக்க வேண்டும். குறைஞ்சது 3 பாஷை. அதுக்கப்புறம் நமக்கு கன்னடா தெரியாது, ஹிந்தி தெரியாது. ஹிந்திலெல்லாம் இந்த பாட்டு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானு ஹிந்தியில் எழுதின பாட்டு. அந்த கோரஸ் ஹிந்தியில தான் முதல்ல ப்ரொடியூஸ் ஆனது. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை, அந்த மாதிரி. இப்ப நம்ம பாடல் ஆராதனை மாதிரி போயிட்டு இருக்க கூடாது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருமனப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவர்கள் பாஷைகளை சுத்தமா இருக்கணும். ப்ரொனன்சியேஷன் சுத்தமா இருக்கணும். கவனிங்க, இது என்ன சொல்ல கவனிங்க. ஆராதனை என்கிறது ஒரு சுழி. சிலர் நீங்க சொல்றத ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. ஆராதனை அப்படிங்கிறீங்க. ஆராதனைனா அது 3 சுழிக்கு போகாதீங்க. நாளைக்கு இங்க பாடுறது பிரச்சனை இல்லை, வேற எங்கேயே பாடினீங்கன்னா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இன்னும் லா 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 அதுல கவனமா இருங்க. ரொம்ப தப்பு விடுறீங்க. அதை மெயினா லீட் பண்றவரே ரொம்ப தப்பு விடுற மாதிரி தெரியுது. இந்த எரளை வளலை அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாஷையை எப்படி ஆக்குவேங்கிறாரு? நல்ல ப்ரொனன்சியேஷன் நல்ல உச்சரிப்பு எப்படி இருக்கணும்? நல்ல கணீர் கணீர் கணீர்னு இருக்கணும். ஆமென். சும்மா இருக்கக்கூடாது. அதில் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ஒரு சுழினா 2 சுழின்னா, அப்புறம் நம்ம தமிழில் எழுத்து ரொம்ப குழம்புது பாருங்க. அப்புறம் லா லா லா. ஆனால் இதில் 3 வைக்கிறாங்க. தாவில் ஒரே தாதான் வச்சிருக்காங்க, காவில் ஒரே காதா இருக்கு. இன்னொன்று போகணும்னா எங்கே போகணும்? வடமொழி காவுக்கு போகணும். என்னதான் தமிழ் பாஷைன்னு தெரியல, அது உலகத்துக்கே பெரிய பாஷைன்னு இருக்காங்க. இதை விட இங்கிலீஷில், இப்போ இங்கிலீஷில் இப்போ டைப் பண்ணுறவங்கள பாருங்க, தமிழில் ஒருத்தருக்கு அடிக்க மாட்டாங்க, தமிழை இங்கிலீஷில் அடிக்காங்க. தமிழை என்ன செய்யறது? இங்கிலீஷில் அடிக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம பழகிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்ற பாஷைகளை அப்போ உங்களை உச்சரிப்பும் எல்லாமே ஒரு மனதில் வருது. அல்லேலூயா. ஆமா. இப்ப ஆராதனை ஆராதனை ஆராதனை, இதை போய் ஆராதனை இல்லை எப்படி இருக்கு? நான் பாடினது இப்போ சொன்னது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு உணர்ச்சி கூட இல்லையா? நான் ஆராதனைன்னு முனி நாட்கள் உச்சரிச்சேன். ஆராதனை. இதே பாருங்க, ஆராதனை ஆராதனைங்கும் போது கேட்க எப்படி இருக்கு? நல்ல இல்லை பார்த்தீங்களா? இப்படித்தான் நான் மேல இருந்து கேட்கும் போது இருக்கும். இப்படித்தான் இருக்கு. அதனால உச்சரிப்புகளை நீங்கள் சரிபடுத்த வேண்டும்.
அங்க ஒரு மனம் நமக்கு உண்டாக வேண்டும். ஆனா அல்லேலியாவுக்கு மட்டும் எங்க உள்ள பயிலும் ஒரு மனம் ஆயிரும். ஏன்னா உலகம் முழுவதும் ஒரே பாசை. அல்லேலூயா, நல்லா கையை தட்டி ஆமென். இதில் சொல்லிக்கிட்டு தானே எப்படி செய்தியை நான் முடிக்கிறது. இப்ப கவனிங்க, சபையில என்ன வேண்டும் சொன்னேன்? ஒரு மனம். அதுலதான் ஆராதனையில ஒரு மனம், கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறதுல ஒரு மனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஒரு மனத்துக்கு தடை. ஒரு மனம் உடனே வராது. உங்களுக்கு எப்பவும் கரண்ட் வர்ற மாதிரி ஒரு மனம் வந்துடாது. ஒரு மனம் ஒரு நாளைக்கு ஒரு மனம் இருக்கலாம், இன்னொரு நாளைக்கு ஒரு மனம் இல்லாமல் இருக்கலாம். இப்ப அந்த தடையை நம்ம கண்டுபிடிச்சு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்ப முதல்ல என்ன ஒரு மனம் சொன்னேன்? முதல் பாயிண்ட், தேவனோடு ஒரு மனம். இந்த ஒரு மனத்துக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. ஒரு மனதுக்கு ஆப்போசிட் பரையு பிரிவினை. அது கூட இருக்கலாம், ஏன்னா வேற வார்த்தை இல்லாதனால அதை யூஸ் பண்ண வேண்டியது. ஒரு மனதுக்கு ஆப்போசிட் என்னது? ஏங்க இப்போ 2 பேரும், நானும் என் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு மனம் போச்சுன்னா என்ன வந்துடும்? பிரிவினை வந்துடுது இல்லை? அதே மாதிரி தான் தேவனுக்கும் நமக்கும் பாவம் உள்ள வந்துச்சுன்னா பிரிவினை வந்துடும். நீங்க வேணா கண்ணை மூடிட்டு சோதனை பண்ணலாம், ஆனா கனெக்டிவிட்டி இருக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59:2, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, அவர் உங்களுக்கு சத்தமாக வாசிமா, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை 2 சொல்லப்படுகிறது. ஒன்று பாவங்கள், இன்னொன்று என்னது? சொல்லுங்க வாய் திறந்து, என்னது? இது 2ம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். அப்ப ஒரு மனம் இருக்காது. ஆனா சர்ச்சைக்கு வரலாம், பைபிளை தூக்கிட்டு வரலாம், பாட்டு பாடலாம், என்ன பண்ணலாம். ஆனா பாவம் ஒரு மன தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யும்? பிரிக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம அடிக்கடி தேவனோடு ஒப்புரவாகிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அப்ப பாவமும் அக்கிரமமும், அக்கிரமத்திற்கு ஆப்போசிட் சொல்லுங்க, கிரமம். கிரமத்துக்கு இங்கிலீஷில் சொல்லுங்க ஆர்டர். ஆர்டருக்கு ஆப்போசிட் பரையும். அப்ப டிஸ்ஆர்டர். உங்க லைஃப்ல டிஸ்ஆர்டர் இருந்துச்சுன்னா தேவனோடு நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. எப்பமாவது எந்திரிக்கிறது, எப்பமாவது சாப்பிடுறது, எப்பமாவது குளிக்கிறது. அல்லேலூயா. நினைச்சா திங்கிறது, நினைச்சா திங்காம போறது, நினைச்சா ஆக்குறது, நினைச்சா ஆக்காம போறது. இதெல்லாம் வாட் இஸ் மீனிங் இன் இங்கிலீஷ்? டிஸ்ஆர்டர். இது அக்கிரமம். காலையில ஒரு நாள் ஜெபம் பண்றது, ஒரு நாள் பைபிள் படிக்கிறது, ஒரு நாள் விட்டுறது. இந்த மாதிரி டிஸ்ஆர்டர் இருந்தீங்கன்னா, அக்கிரமத்தில் இருந்தீங்கன்னா, அக்கிரமம் வேற அக்கிரமமும் இருக்கு. இத பேசிக் அக்கிரமம், கிரமம், அக்கிரமம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுக்கு நமக்கு என்னதான் உண்டாக்கிறோம்? பிரிவினையை உண்டாக்கிறோம். சிலருக்கு எதுக்குமே டைமே இருக்காது பாருங்க. எதுக்குமே டைம் இருக்காது. தூங்க டைம் இருக்கா? அது டைம் இருக்கான்னு என்ன? டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. நினைச்ச நேரம் தூங்குவாங்க, நினைச்ச நேரம் எந்திரிப்பாங்க. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில வெற்றி மட்டும் உன் வாழ்க்கையில தரிசனமா இருந்துன்னா, நீங்க எந்திரிக்க வேண்டிய நேரம் 5 to 6. யூ மே பி whoever. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க வெற்றி அடைய வேணுமா, அதுக்கு மேல தாண்டாதீங்க. அல்லேலூயா. ஆமா, 5 to 6 எப்ப வேணாலும் எந்திரிச்சுக்காங்க. 5:55 பரவாயில்ல, எந்திரிச்சுக்கோ. 5:58 எந்திரிச்சுக்கோ.
அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்னைக்கு பெரிய அன்பார்ச்சுனிட்டி என்னன்னா, நைட்டெல்லாம் மொபைலில் கிடக்கிறது, காலையில் எழும்புறது கிடையாது. இந்த வாழ்க்கை என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. தேவனுக்கும் நமக்கும் நடுவே பிரிவினை வந்துருச்சுன்னா எங்கேயாவது டேஞ்சர் ஆயிடும். அதனால ஒரு நாள் அதுக்காக என்னைக்கும் நம்ம கரெக்டாக இருக்க முடியாது. நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம உறவை, தேவனோடு உள்ள உறவை சரி பண்ண வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உங்க பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். என்னைக்கு பாஸ்டர் கம்யூனியன் எடுக்கும்போதா? டே பை டே உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய டிஸார்டர்ஸு, இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்து லைன் கிளியராக இருக்கணும். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கண்ணை மூடுனீங்கன்னா, கண்ணை மூடுனா நான் இதை சொல்லலை, சும்மா அப்படி கண்ணை மூடுறது. இப்போ கண்ணை மூடுனீங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்குள்ள கனெக்டிவிட்டி சரியாக இருக்குமான்னு நீங்கள் இப்போ செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி நீங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கும் போது கவனிங்க. இப்போ கண்ணை மூடி, எல்லோரும் கண்ணை மூடுங்களேன். சரி, அந்த எக்ஸசைஸ் வேண்டாம், இப்போ டைம் இல்லை அதுக்கு. எல்லாம் கண்ணை திறந்துங்க. ஓகே, நாங்கள் மூடவே இல்லை பாஸ். ஆமாம் தெரியுமே, நீங்கள் மூட மாட்டீங்கன்னு. சரி, ஓகே. நீங்கள் கண்ணை மூடி ஏசப்பா, அதுதான் அந்த தேடில் வந்து நம்ம ஜனங்களை இந்த மாதிரி இதுக்குள்ள நேராக நம்ம ஆராதனையில் கொண்டு போகணும். அப்போ தான் தெரியும் எந்தெந்த தூசி இருக்குது, எந்தெந்த அழுக்கு இருக்குது, எந்தெந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குன்னு உங்களுக்கும் நடுவில் தெரியும். உடனே சுதாரிக்கிறவன், புத்தி உள்ளவன் சுதாரித்து கொண்டு ஆமென் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக எதை உண்டாக்குது? ஆமாம், நான் சொல்கிறேன், கஞ்சாடையாக இருக்கக்கூடாது தானே. செல்ஃபோன் பார்க்குறது தானே. நெவர். கஞ்சாடையாக இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை ஓவர் கம் பண்ணிடும். சும்மா செல்லில் கேம் தானே விளையாடுறேன், கேம் தான் விளையாடுவேன். இப்போ அப்புறம் ரம்மி விளையாடுவேன், அப்புறம் நீ டம்மி ஆயிடுவேன். உள்ளதெல்லாம் இழந்து டம்மி ஆயிடுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் ரம்மியில் டம்மி ஆகிட்டான் தெரியுமா? ஆனால் ஆரம்பம் எதில் ஆரம்பித்தான்? ஜஸ்ட் கேம். அதில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தில் எஃப்எம்பிவில் ரெக்கார்டில் ஒரு பாட்டு இருக்கும், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா. யாராவது கேட்டிருக்கீங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு, எல்பி ரெக்கார்டு. அதில் என்னன்னா, உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் என்றென்றும், அந்த டியூன் ஃபுல்லாக மறந்து போச்சு. அருமையானவர்களே, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது இந்த உலகத்தில். எர்த்தில் இருக்க வர நமக்கு பாவம் இருக்கு. ஆனாலும் நீங்கள் லைனை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா பிரிவினை வந்துடும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை. நம்ம மனுஷனுக்கு மனுஷன் பிரிவினை வந்தால் பார்த்துக்கலாம், நீ வாடா நான் பார்த்துக்கலான்னு. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய சப்ஜெக்டே. எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ஒப்புரவாக வேண்டும். பிரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில். ரெண்டாவது, குடும்பத்தில் நம்ம பிரிவினையை அட்ஜஸ்ட் பண்ணணும். 1 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சம் நல்லா வாசிங்க பிரதர், முதல்ல இருந்து வாசிங்க. சரி. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய். இது குடும்பத்தில் தான். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். 5 பேர்னா 5 பேரும் நின்றுக்கிட்டு இருப்பேன், 5 விதமாக நின்றுக்கிட்டு இருப்பேன். நான் சொல்கிறேன், ஒரு குடும்ப தலைவனுக்கு தேவன் சில தரிசனங்களை தருவார், சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். உடனே குடும்பத்தில் உள்ளவங்க, ஆமாம் நீ பெரிய ஆளு, நீ சொல்லி நான் கேட்கவா? இந்த பிரிஸ்டீஜ் வரக்கூடாது. நீங்கள் வேணா பிரிஸ்டீஜ் ஸ்டவ் வச்சிருக்கலாம்,
பிரிஸ்டீஜ் குக்கர் வச்சிருக்கலாம். ஆனா இந்த ப்ராப்ளம் குடும்பத்துல வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வளர்ந்து வர பெற்றோரோ அல்லது ஒரு தலைவனோ சொல்றத ஒபே பண்றது இல்லை. கவனிங்க, ஒரு தலைவனுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். குடும்பத்தினுடைய காரியத்தை ஒரு தலைவிக்கு வெளிப்படுத்தலாம். அப்ப அதை ஷேர் பண்ணும்போது அப்ப பிள்ளைகள் கீழ்ப்படியணும், ஒத்துழைக்கணும். அதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அந்த வசனம்? என்ன போட்டிருக்கு? நீங்கள் ஒரே காரியத்தை பேசும். ஒரு குடும்பத்துல ஒரே காரியத்தை எல்லாம் பேசினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இரண்டாவது, பிரிவினை இல்லாமல் ஒரு மனது. இரண்டாவது, ஏக மனதும் ஏக யோசனையும். அல்லேலூயா. அப்படி வந்துட்டுனா சாத்தானுக்கு அங்க இடம் இல்லை, ஏசப்பாவுக்கு ரொம்ப இடம் இருக்கு. ஓ அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ரொம்ப இடம் இருக்கு நம்ம வீட்டுல. ஆமென். சில வீட்டுல போர்டு வச்சிருப்பாங்க, ஏசி வீட்டின் அவ்வளவுதான். அந்த போர்டோட நின்றோம். போர்டுல தாங்க இருக்கு. ஏன் அது போர்டுல தானே இருக்கு அப்படின்னு போயிடும். ஏக யோசனை. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு இதுன்னா ஆண்களை அடக்கி ஆள பார்ப்பாங்க. தட் இஸ் நாட் குட் ஸ்பிரிட். அவன் பாவம் யார் மூலம் வந்தது? அதனால ஏவாள்கள் எல்லாம் பாவிகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது மூலம் என்ன வந்துச்சு? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளின் மனதை கெடுத்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவின் உண்மையை விட்டு கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கனியை புசிச்சுட்டு சாப்பிடுறியா இல்லையா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா, இந்த பாரு சாப்பிடியா, டாமினேட் பண்ற. எல்லாரும் இல்லாம இருக்கலாம், ஆனால் மேக்சிமம் இருக்கலாம். அடக்கி ஆளணும்னு நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் குட் ஸ்பிரிட். எதற்கு நீங்க முக்காடு போடுறீங்க? ஒரு அதனால மேலை நாட்டில் முக்காடு போட மாட்டாங்க. நாங்கள் யாருக்கும் என்ன கிடையாது, அடிமை கிடையாது. மேலை நாடோ கீழே நாடோ, ஸ்திரீயானவள் புருஷனுக்கு எல்லாவற்றிலும் அடக்கி ஆளணும், ஓவர் கம்மன் நினைச்சிங்கன்னா உங்க கூட ஆண்டவர் கிடையாது. பாவம். அந்த கணவன் பாவமா இருக்கலாம், இல்லை எப்படி இருக்கலாம், அது அவரவரை பொறுத்தது. ஆனாலும் வேதத்தின்படி, அல்லேலூயா, வேதத்தின்படி பெண்கள் கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்திரீகள் சபையில் பேசக்கூடாது, பைபிள் இருக்கா? ஆனா இதெல்லாம் வேற அர்த்தம். இன்னைக்கு சிலர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெண்களை மட்டம் தட்டுறது. பெண்களை என்னைக்குமே மட்டம் தட்டக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க தட்டுனால நிற்க மாட்டாங்க. அவங்க தட்ட நீங்க தட்ட பிரச்சனை தான் வீட்டில் பெருசாகிட்டு இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு சரண்டர் ஆகிறது தான் பெஸ்ட். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வருது, யாருக்கு யார் பாஸ்டர் சரண்டர் ஆகிறது? இப்போ எனக்கு வலது பக்கம் எது? எனக்கு இதான வலது பக்கம். வலது பக்கம் இடது பக்கத்துக்கிட்ட சரண்டர் ஆயிரு. புரிஞ்சா புரியலையா? ஆமாம், இது உங்களுக்கு புரியும் நல்லா. இவங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல. எங்க பிரச்சனை இல்லாமல் போயிடலாங்க, வண்டியை ஓட்டிடலாம். இல்லைன்னா சந்திக்கு வந்துடும். ஏன்டா இன்னைக்கு உள்ள ஸ்பிரிட் அப்படி, ஏவாளின் ஸ்பிரிட் அப்படி வேலை செய்யுது பெண்களுக்கிட்ட, டாமினேட்டிங் பவர். ஆனா பெண்கள், கர்த்தருக்கு பயந்த பெண்கள், கணவனுக்காய் நல்லா ஜெபிக்கிற பெண்கள், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற பெண்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்ல குடும்பத்தை நடத்துகிற பெண்கள். என்னையா சம்பாதிச்சு வச்ச, என்னையா ஒரு வீடு வாசல் இருக்கா? என் வீடுனா கட்டாயம் வாசல் இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள்ல பெண்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆமாம், ஒரே யோசனை இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஒரு 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 புதிய திட்டம் கொண்டு வந்தாருன்னா உடனே வேலை கிடையாது. திட்டம்னா என்ன? அவர் என்ன ராஜீவ், வேற நம்ம பிரதமர் பேர் என்ன பேர்? ஆமாம், அவர் மோடியா திட்டத்தை கொண்டு வரதுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு திட்டம், ஒரு பொருளை வாங்குவோம், ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு
அது கொஞ்சம் இது பண்ண. ஆனா இவங்க சொல்லட்டும், இவங்க சொன்னவங்கன்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆனா இவர் சொன்னா பாப்போம். என்ன சொல்றது? பாப்போம். இந்த மாதிரி எல்லாம் பண்றது. நான் சொல்றேன், கணவனே கண் கண்ட தெய்வம், கணவன் இஸ் கண் கண்ட தெய்வம். ஆமா, உங்களுக்கு கண் கண்ட தெய்வம் யாரு? ஆமா. ஓகே, ஒரு மனம். குடும்பத்தில் ஒரு மனம் வர்றதுக்கு ஒரே யோசனை, ஒரே இறுதி. மூணாவது எங்க ஒரு மனம் வரணும்? சபையில். அதை சொல்லி முடிக்கிறேன், இது பெரிய சப்ஜெக்ட், இதெல்லாம் பேசினா மணிக்கணக்கு வேணும். சபையிலே ஒரு மனம் வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. 1 அதானா? 2 கொரிந்தியர் 1:18 இருக்கலாம். பிரிவினை உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் ஒருவேளை வசனத்தை மாற்றி எழுதிட்டேன். 2 கொரிந்தியர் 1:18 என்ன இருக்கு? அது இல்லை. உங்களுக்குள்ளே பிரிவினைகள் வரக்கூடாது. எதுக்குள்ளனா? சபைக்குள்ளே. ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ளே என்ன வரக்கூடாது? பிரிவினைகள் வரக்கூடாது. அப்ப சபை ஒரு மனதிலே கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தரிசனத்திலே கட்டப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு தரிசனத்தை போதகருக்கு கொடுப்பாரு ஆண்டவர். அவர் தான் சபையின் தலைவருக்குள்ள அசிஸ்டன்ட். சபையின் தலைவர் யாரு? இயேசு. அப்ப போதகருக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கும்போது ஒரு மனம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தரிசனத்திற்கு என்ன பண்ணுவாங்க? ஒபே பண்ணுவாங்க. ஒரு மனம் இல்லாதவங்க எதிர்த்து நிற்பாங்க. நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? நிறைய வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு டைம் முடியுது. இதில் என்னென்ன ஒரு மனத்துக்கு தடைகள் நிறைய இருக்கு. அதில் ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கட்டுமா? ஒன்று என்னன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள், இது சபைக்கு, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து. நல்லா கவனிங்க. என்ன ஆத்துமா? எல்லாரும் சொல்லுங்க. இசைந்த ஆத்துமாக்கள். சபையில் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்ப சபைக்குள்ள பிரிவினையை எப்பவும் எப்படியாவது யார் மூலமாவது சத்துரு கொண்டு வர பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு சபை ஒரு மனமா இருக்குது. என்ன செய்யாது? சபை மட்டுமில்ல, குடும்பமும் சரி, எதுவுமே தேவனோடு எப்படி இருக்கக்கூடாது? ஒரு மனமா இருக்கக்கூடாது. மக்களோடு ஒரு மனமா இருக்கக்கூடாது. அதனால இந்த பிரிவினையின் ஆவி, இந்த பெருமை நிறைய இருக்கு பாருங்க. பெருமை உள்ள வந்துடும். கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ஆண்டவர், அல்லது ஏதோ பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் பெருமை வந்துடும். இந்த மாதிரி ஆவிகளுக்கு யாரும் இடம் கொடுக்காதீங்க. நம்ம யாக்கோபு எழுதுறாரு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்து இருக்கிறார். இசைவு வேண்டும். சொல்லுங்க. இசைவு வந்தால் அசைவு வரும். இன்னைக்கு நான் இந்த ஊழியம் எனக்கு ஒன்று இருக்கு, இன்னும் ஒன்று போதகர்கள் மத்தியில் ஊழியம் இருக்கு. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனா அந்த இசைவை உண்டாக்குறதுக்கு நான் சில நேரம் படுற பாடு அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சா அது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ தேவன் சிலரை அதற்கென்று பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் இசைவு எங்க வருதோ, இசைந்த ஆத்துமாக்கள், இசைந்து வருதல். ஒரு கால வண்டியில் 2 காலம் இருக்கும் இல்லையா? அதை அந்த ஸ்டெப்பு கூட எப்படி தான் எடுத்து வைக்கும்? ஒன்று போல தான் எடுத்து வைக்கும். அப்போதான் அது என்ன செய்யும்? நேர போக முடியும். இன்னைக்கு தேவன் சபையில சபை தலைவர்களுக்கு சில தரிசனங்களை கொடுப்பாரு, சில திட்டங்களை கொடுப்பாரு, சில யோசனைகளை கொடுப்பாரு. உடனே நிறைய நம்ம என்ன செய்யறது? சிலர் என்ன பண்ணணும், இவருக்கு வேற வேலை கிடையாதும்பாங்க. இவருக்கு வேற வேலை, ஆமா எனக்கு வேற வேலை கிடையாது. அது வெரி 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 கரெக்ட். எனக்கு வேற வேலை கிடையாது. எனக்கு என்ன வேலைன்னா, அந்த ஜனங்களை நடத்தணும், புது திட்டங்களை
மனசுல கொண்டு வரணும், அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். எப்பவும் ஒரே மாதிரி ஆராதனை இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு உடனே இசைய வேண்டும். உடனே இவர் மாம்சத்துல சொல்றாரு. அப்புறம் நான் மாம்சத்தை விட்டு ஆவியிலே பறந்துகிட்டு இருக்க முடியும்? நான் எதுல தான் இருக்கிறேன்? ஐ ஆம் இன் ஃப்ளஷ்ல தான் இருக்கிறேன். இப்ப ஃப்ளஷ்ல தான் ஐ ஆம் டாக்கிங் வித் யூ. இவர் மாம்சத்துல இறங்கிட்டாரு, மாம்சத்துல பேசுறாரு. இப்படி சொல்றது இசைந்து வந்தால், இப்போ ஒருத்தர் இப்போ நான் ஒரு திட்டத்தை வெளியே கொண்டு போறேன் அப்படின்னா, அதுக்காக ஜெபித்து அது தேவனிடத்திலிருந்து வரும் என்று உறுதிப்படுத்திட்டு தான் வெளியே கொண்டு போவேன். நான் சபைக்குள்ள பேசல. சபைக்கு வெளியே என்னுடைய ஊழியம் இருக்கிறது. வெறும் சபை ஊழியம் மட்டும் கிடையாது. அதனால தெரிஞ்சுக்குங்க, சபை ஊழியம் மட்டும் நான் செய்யல. எனக்கு சபைக்கு வெளியே ஊழியம் இருக்கிறது. அதுக்கு நான் தேவனிடத்தில் திட்டங்களை பெற வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை பெற வேண்டும். அதை நான் வெளியே கொண்டு போகும்போது அங்கே அதற்கு இசைந்தவர்களை கர்த்தர் எழுப்புவார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம். அதெல்லாம் நிறைய சாட்சி இருக்கு. அதை சொன்னா நான் வீண் பெருமை அடிக்கிறதா நீங்க சொல்லுவீங்க. அப்ப இசைவு எப்ப வந்தால்தான் அங்கே என்ன வரும்? அசைவு. சபையில தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மக்கள் அதை இசையணும். பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினாரு, 3 வருஷம் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்பா அப்படின்னாரு. இது எப்படி ஆண்டவரே முடியும்? யாரு வருவா? ஆனா இப்ப 2 மாசத்தை முடிச்சிட்டோம். அதான் இசைவு. அதுக்கு நீ கொஞ்சம் பேர் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏன்னா முடியும், நம்மளால எல்லாராலையும் முடியும். ஆனா இசைவு வரல. ஒரு இசைவு வந்தால்தான் அங்க என்ன வரும்? ஆமா, நீ என்ன சொல்லுவீங்க? அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாஸ்டர் வேற வேலை கிடையாது. ஆமா, ஒரு பக்கம் நான் சொல்லுவேன், ஆமா எனக்கு வேலை கிடையாது, எனக்கு இதுதான் வேலை. இந்த மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொன்னேன் நான். அப்ப தேவன் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. 3 வருஷம் எப்படி ஆண்டவரை ஆயத்த ஜெபம் வைக்க? சனிக்கிழமை ஆயத்த ஜெபத்துக்கே இந்த மக்கள் வர மாட்டேங்கிறாங்க. அது நீயாவது பண்ணு. அப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. இப்ப 3 வருஷத்துக்கு நம்மகிட்ட எந்த பிளானும் கிடையாது. 40வது வருஷத்துக்கு பிளான் கிடையாது. ஆனா பிரேயர் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அதுக்குன்னே ஒரு டீம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு விஷனை சொல்லும் போது தேவன் யாருடைய உள்ளத்தில் பேசுகிறார், அவர்கள் எப்படி வருவார்கள்? இசைந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் கை தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இசைந்த ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அது மாதிரி ஒரு திட்டத்துக்கு பணமும் ரொம்ப தேவைப்படும். ஆனா தேவன் பணத்தை சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மணிக்கணக்காக சாட்சி சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கணும். அவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. அப்ப இசைவு வர வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன வரும்? ஆமென். இசைந்த தரிசனத்துக்கு இசைந்து போக வேண்டும், திட்டங்களுக்கு இசைந்து போக வேண்டும். எப்பவுமே எதிர்த்து நின்றுகிட்டே இருக்கக்கூடாது. கோராகின் புத்திரர் மாதிரி என்ன செய்யக்கூடாது? எப்பவும் எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன வேலை கிடையாதா? அவர் அந்த போச்சு சொல்லு. இப்படியெல்லாம் பேசுறாங்க விசுவாசிகள். அது யார் பேசுறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டா இருக்கிறேன். நான் அதெல்லாம் கவனிச்சா ஆராதனை நடத்த முடியாது. அப்ப எப்பவுமே ஒரு புதிய காரியத்தை கொண்டு வரும்போது விமர்சனங்கள் எப்படிதான் இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். விமர்சனங்களை தாங்குகிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். அல்லனா நீங்க வேணா தொண்டனா இருக்கலாம், இல்லைன்னா குண்டனா இருக்கலாம். ஆனா தலைவனா வரணும்னா நான் தலைவன். ஒரு சினிமா பாட்டு கிடையாது, நான் ஏற்றின பாட்டு 97 புதிய மனிதன் படத்துக்காக. ஒரு கலைஞன் ஆனால் உண்மையில் உங்கள் தொண்டன் அப்படின்னு ஹீரோ ஆடுவார். ஏழைகள் கண்ணீர் வடித்தால் 96ல் திருந்திய ரசிகன் ஒரு நாடகம். அதுதான் முத ரெக்கார்ட் பண்ணுறோம் வீடியோவில். அது தொலைஞ்சு போச்சு. அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டு, அந்த நாடகத்துக்கு ஒரு பாட்டு எழுதுனது தான் இந்த பாட்டு. ஏழைகள் கண்ணீர் வடித்தால் என் இதயம் கலங்காது, என் இதயம் தாங்காது. சும்மா செட்டப்பு, அவன் இதயம் தாங்காதாக்கும். அப்போ தலைவனாக இருந்தால் இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதில் இசைந்த ஆத்துமாக்களை கண்டுபிடிக்கணும். உங்கள் திட்டங்களுக்கு இசைந்தவர்களை கர்த்தர் வச்சிருப்பாரு. அவங்கள வச்சு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ 3 ஒருமனம் சொன்னேன். ஒன்று நமக்கும் தேவனோடும், ஒன்று நாமும் குடும்பமும், இன்னொன்று நாமும், அதுக்கு மேலே தான் சொந்தக்காரங்க. இப்போ பேச நேரம் இல்லையே.
சொந்தக்காரங்க ஒருத்தனையும் விடாதீங்க. ஒருத்தனை கூட சொந்தக்காரன் இந்த ஆண்டு விழாவுக்கு கூட விடாதீங்க. ஒரு சொந்தக்காரங்களை விடாதீங்க. உன் தகப்பன் நண்பனை விட்டுறாதுன்னு பையில இருக்கா இல்லையா? சொந்தக்காரங்களோட எசைஞ்சு போங்க. அவங்க என்னைக்கோ சொன்னதை வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு நிற்க கூடாது. அப்ப இசைந்தால் அசைவு வரும். அந்த ஒரு மனதில் ஒன்றுதான் இசைவு. இப்போ நேரம் இல்லாதனால நிறைய வசனங்களை நான் விட்டுட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த ஒரு மனம், உம்மோடு ஒரு மனம், குடும்பத்தில் ஒரு மனம், திருச்சபையில் ஒரு மனம், சொந்த பந்தங்களில் ஒரு மனம். ஹல்லேலூயா. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட நறுமணம். அது ஆரோன் முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து, சகோதரர்கள் ஒருமித்து ஒரு மனம். எல்லாரும் சொல்லுங்க, அது நறுமணம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.